ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்டோலி. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்கான டாபிக் பற்றி தான். நிறைய பேருக்கு ஒரு சின்னதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணால் ப்ராப்பர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும். ஒரு ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம வெப்சைட் ரன் பண்ண வைக்கணும். அப்போ நம்மளுக்கு டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு சின்ன வெப் அப்ளிகேஷனாவது க்ரியேட் பண்ண முடியும். எனக்கு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம், பட் எனக்கு இந்த எந்த விஷயமே தெரியாது, ஆனாலும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆரக்கிள் அபெக்ஸுங்கிறது ஆரக்கிள் அப்ளிகேஷன் எக்ஸ்பிரஸ். இது ஆரக்கிளோட ஒன் ஆஃப் த டூல் தான். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம், அதுவும் வெப் ப்ரௌசர் மூலிமா. இது நம்ம சிஸ்டம் கூட தேவையில்லை, நம்ம மொபைலில் கூட பண்ணலாம். இது வந்து பெய்டு வெர்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போதே நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது, நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதில் கோடிங் வந்து நம்ம நிறைய டைப் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த காம்பனன்ட்ஸ் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டுமே போதும், கோடிங் அதவே செட் ஆகிக்கிறோம். அதே மாதிரி பேக் அண்ட் டேட்டா பேஸும் இதிலே க்ரியேட் பண்ணலாம். சில அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம், பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுவோம், டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது, நம்ம ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கு போயிட்டு நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் ஃப்ரீ அந்த இதை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். சைன் கொடுக்கும்போது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஏதாச்சும் லாகின் பண்ணுங்கள். போயிட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும், அதாவது உங்களுக்கான தனி ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட விண்டோ. ஸோ இதில் போயிட்டு அந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்ன்றது பேக் எண்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப் பில்டர் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன், டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்பில் போயிட்டு எஸ்கியூஎல் கமாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து பேக் எண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்காக ஆப் பில்டரில் போயிட்டு என்னோடய அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறேன். அதாவது உங்கள் வெப் அப்ளிகேஷன் வந்து என்ன நேமில் வேணுமோ அந்த நேமில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மும் ஒரு ரிப்போர்ட்டு மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பேஜ் கொடுத்துட்டு ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருங்களே, அதுலேயே இது டெம்ப்ளேட்டு தான், நிறைய டீட்டெயில்ஸ் இதுலேயே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ரிப்போர்ட், இப்போ ஃபார்மையும் ரிப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ரிப்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிங்கல்ல, அந்த டேட்டா பேஸை மட்டும் கொடுத்தா மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம், அதாவது ரன் டைமில் இன்சர்ட் பண்ணலாம், கம்பைல் டைம்லையுமே டேட்டாவை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இதில் நம்ம ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டால் அது க்ளவுடு தான். ஸோ நம்ம சைன் பண்ணுறது நம்ம ஜிமெயில்ன்றனால நம்மளுக்கு க்ளவுடு ஸ்டோரேஜ் தான். ஸோ நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை மெயினாக இன்னொன்று என்னென்னா, நம்ம பேக் எண்ட் அதாவது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிக்கலாம், PLSQL யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இது ஒன்று மட்டும்தான் இதோட டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், மற்றபடி இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.